வணக்கம் நேர்களே. தற்பொழுது இலங்கை ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறது. சர்வதேச உதவி பெற்றேனும் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிக்கல் இருக்கிறது. சுனாமி, கொரோனாவை போன்ற பொருளாதார பேரிடர் இந்த அமெரிக்க வரி என்று சர்வகட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். சீன பொருட்களுக்கு 145% வரியை ட்ரம்ப் விதித்திருக்கின்றார். அமெரிக்க வரி தொடர்பிலே ஆராய்கின்ற சர்வகட்சி கூட்டம் சாதகமாக நடைபெற்றது என்று தகவல்கள் வருகின்றன. இந்த விடயங்கள் தொடர்பாக, இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பாக பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களோடு நாம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மனசு, உங்களுக்கு நேரலுக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த பிரச்சனையை எப்படி சார் தீர்க்கிறது? தொடர்ச்சியாக நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். எல்லா மீடியாக்களும் பேசுகின்றன. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? ஏன்னா உங்களுக்கு தெரியும், அண்மை காலத்துல மிக முக்கியமான பொருளாதார விஷயங்களை தீர்மானிக்கும் காரணியாக இந்த சுதந்திர வர்த்தகம் இருந்து வருகின்றது. இதைத்தான் நீண்ட காலமாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள், IMF இருக்கலாம், உலக வங்கியா இருக்கலாம், எல்லா நிறுவனங்களும் இவ்வளவு காலமும் பாதித்து வந்தது. மூடப்பட்ட பொருளாதார கொள்கையை வைத்திருக்காதீர்கள், நீங்கள் சிறந்த பொருளாதார கொள்கையை அமல்படுத்துங்கள், அத்துடன் வரிகளை குறையுங்கள், ஏனைய நாட்டு பொருட்களை, தரமான பொருட்களை உங்களோட நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த துறையில உங்களுக்கு சிறப்பு தேர்ச்சி இருக்கோ அந்த பொருட்களை மட்டும் உற்பத்தி செய்யுங்கள், சிறப்பு தேர்ச்சி இல்லாத பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்யுங்கள். இதுதான் இவ்வளவு காலம் இருந்த வாதம். இதுதான் உலகமயமாக்கம், பூகோளமயமாக்கம், தாராளமயமாக்கம் என்று பல்வேறுபட்ட சொற்பிரயோகங்களால் இது அழைக்கப்பட்டது. இப்பொழுது அமெரிக்கா எடுத்திருக்கிற நிலைப்பாடு இவ்வளவு காலமும் அமெரிக்கா தாண்டி வந்த நிலப்பாடுகளிலிருந்து முற்றிலுமாக வேறுபடுகின்றது. இப்ப வரிக்கு வரி, பழிக்கு பழி என்ற மாதிரி வரி போட்டிகள் மிக பாரதூரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் அமெரிக்கா பக்கத்தில் ஒரு நியாயம் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஆனால் இதில் பின் விளைவுதான் மோசமாக இருக்க போகின்றது. என்னென்னு சொன்னால், உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா ஒரு 20-22% உற்பத்தியை செய்கின்றது, 20-25 இடையிலான நுகர்வை செய்கின்றது. பெட்ரோலிய நுகர்விலும் அவ்வளவுதான். கிட்டத்தட்ட கால்வாசி பங்கு நுகர்வையும் உற்பத்தியையும் அமெரிக்கா தனித்து செய்கின்றது. ஆகவே அமெரிக்காவில் ஏற்படுற மாற்றங்கள் நிச்சயமாக உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். இப்பொழுது பாருங்கள், அமெரிக்கா எடுத்த நடவடிக்கையால் உலகம் முழுவதும் பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவில் விழுந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பாதிப்பு ஏற்படுகின்றது. இலங்கை சிறிய நாடு, ஜனாதிபதியின் கூற்றை பாருங்கள். சுனாமியில என்ன நடந்தது, கொரோனாவில் என்ன நடந்தது, அதற்கு ஈடான ஒரு தாக்கம் இந்த அமெரிக்காவின் வரி விதிப்பினால் ஏற்பட்டிருக்கு என்று சொன்னால் எந்த அளவு பாரதூரமான நிலைமை என்று நீங்களே நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த 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 முடிவுக்கு பின்னால அமெரிக்க சார்பு நலன்கள் தான் கூடுதலாக இருக்கின்றன. ஏன்னா அமெரிக்கா இப்ப அச்சுறுத்தலா பார்க்கின்றது, சீனா என்ற ஒரு நாடு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக வந்தால், தன்னை மேவினால் அது பிரச்சனையை கொடுக்கும். அப்ப அதை கட்டுப்படுத்த வேண்டும். ஐரோப்பா தனித்து ஓட முடியாது, அமெரிக்காவில் தங்கியிருக்க வேண்டும். ஏன்னா ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா நிறைய செலவழிக்கின்றது. அமெரிக்காவிடமிருந்து பாதுகாப்பு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு ஐரோப்பாவின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா செலவழிக்கும் போது, ஐரோப்பிய நாடுகள் 50 கோடி மக்கள் சந்தையை கொண்ட ஐரோப்பிய சந்தை சீனாவிலிருந்து மலிவான பொருட்களை இறக்குமதி செய்வது, அமெரிக்காவுக்கு வரி விதிப்பது பிழை என்று அவர் சொல்லுகிறார். அவர் நீங்கள் எங்களிடமிருந்து வாகனங்களை இறக்குமதி செய்யுங்கள், பண்ணை பொருட்களை இறக்குமதி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சீனாவை பார்த்தால் உண்மையிலே சீனாவிட உள்நாட்டு சந்தை இருக்கின்றது. 140 கோடி மக்கள், உள்நாட்டு சந்தை, பெரிய சந்தை இருக்கின்றது. ஆனால் சீனா எப்பொழுது வல்லரசாக வர தொடங்கியது, பொருளாதார வல்லரசாக 90ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு. 90ஆம் ஆண்டுக்கு முதல் இந்தியாவை விட தலா வருமானம் குறைந்த நாடாகத்தான் சீனா இருந்தது. ஆனால் இந்த பொருளாதார வர்த்தகத்தை தாராளமயப்படுத்தின பிறகு பாரிய ஏற்றுமதி ஊடாக அமெரிக்கா மேற்கு ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றுமதி செய்ய தொடங்கின பிறகுதான் இன்றைக்கு சீனா இந்த இடத்துல வந்திருக்குது. ஆகவே அமெரிக்க அதிகாரிகள் சொல்லுவது, அமெரிக்காவில் சில நாடுகள் தங்கி இருக்கின்றன, ஆனால் அமெரிக்கா சில நாடுகளில் தங்கி இருக்கவில்லை, மறைமுகமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே சீனா கட்டிக்கு போட்டியாக செய்தாலும் இப்ப பிரச்சனை எங்க வரப்போகுது என்று சொன்னால், இப்ப இலங்கைக்கு ஒரு 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 விழிப்பு, இலங்கை மக்களுக்கு இப்போ அது அந்த கல்குலேஷன்ல பிழையா இருந்தாலும், எந்த அளவுக்கு அமெரிக்க பொருட்களுக்கு 88% இலங்கை, ஏனைய நாடுகளை விட்டு விடுவோம், 88% வரியை அமெரிக்க பொருட்களுக்கு இருக்கிற இலங்கை எந்த அளவு தூரம் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்றது, ஏன் அமெரிக்க பொருட்கள் இறக்குமதி செய்யவில்லை என்று அவர் கேட்கிறார். அப்ப
உண்மையா இலங்கையில ஏற்றுமதிக்கு அமெரிக்கா மிக முக்கியமான சந்தை. 26% ஏற்றுமதிகள் அமெரிக்காவுக்கு தனியே செல்கின்றது. அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம் அமெரிக்காவுக்கு பாதகமாகவும் இலங்கைக்கு சாதகமாகவும் இருக்கின்றது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் என்ன விஷயம்னா என்ன பொருட்களை அங்கிருந்து இறக்குமதி செய்கிறது இலங்கை? இப்பொழுது நாங்கள் இறக்குமதி செய்வது அந்த கோழித்தீன், அதாவது மிருகங்களுக்கான தீன், சோயாவெல்லாம் அமெரிக்காவில் தான் வருகின்றது. மருந்து பொருட்கள் ஓரளவுக்கு இறக்குமதி செய்கிறோம். உதிரிப்பாகங்கள் ஓரளவுக்கு இறக்குமதி செய்கிறோம். மருந்து பொருட்கள் தான் கூடுதலாக. ஆகவே பெரிய அளவுக்கு நாங்கள் இறக்குமதி செய்வதே இல்லை. இதைத்தான் அமெரிக்கா சொல்லுகிறது. செய்ய தேவை இல்லை. எங்களுக்கு அமெரிக்கா சொல்லுவது என்னன்னு சொன்னால், நீங்கள் 88% வரி விதிக்காமல் குறைத்தால் அமெரிக்காவோட மருந்து பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்யலாம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வரி விதித்து விட்டு இந்தியாவிடமிருந்தும் ஏனைய நாடுகளிடமிருந்தும் மருந்து பொருட்களை இறக்குமதி செய்கிறீர்கள். அது அமெரிக்க நலனுக்கு எதிரானது. இது இலங்கையை பொறுத்து. அப்ப அமெரிக்காவோட இலங்கையை பொறுத்த வாதம் என்னென்றால், நீங்கள் இவ்வளவு தூரம் வரி விதிக்காட்டி அமெரிக்க மருந்துகள் இங்கே இலங்கை மக்களுக்கு கிடைக்கும் குறைந்த விலையில், நீங்கள் விடுகிறீர்கள் இல்ல. அதான் அமெரிக்காவோட வாதம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அமெரிக்கா அதை செய்கின்றது. ஆகவே இப்ப இலங்கையும் சொல்லுது, இப்பொழுது நாங்கள் அமெரிக்காவுடன் பேசுவோம். அப்ப பேசும்போது நிச்சயமாக அமெரிக்க பொருட்களுக்கு நாங்கள் விதிக்கிற இறக்குமதி குறைப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு அமெரிக்க சந்தை ஏற்றுமதிக்கு மிக முக்கியமானது. சீனாவையும் இலங்கையும் எடுத்துக்கொண்டால் நாங்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதே இல்லை. ஒரு 2-3% கூட இல்லை. ஆனால் இறக்குமதியில முதலாவது இடத்துல சீனா இருக்கின்றது. அப்ப இலங்கை சீன வர்த்தகத்தை பார்த்தால் இலங்கை அந்த வர்த்தகம் சீனாவுக்கு சாதகமா இருக்குது. கூடுதலான பொருட்கள் சீனாவிடம் தான் வருகிறது. 2வது இடத்துல இந்தியா இருக்கின்றது. இந்தியா 21% என்றால் சீனா 22%. ஆனால் இந்தியாவுக்கு நாங்கள் 6% ஏற்றுமதி செய்கிறோம். இந்திய இலங்கை வர்த்தகமும் இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்குது. ஆகவே இப்பொழுது ஒரு வாதம் உண்மை. இப்ப இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு 5 பில்லியனுக்கு ஏற்றுமதி செய்தால் இந்தியாவிடம் இருந்தும் 5 பில்லியன் தான் இறக்குமதி செய்வோம் என்றது பிரயாண வாதம். அது ஏற்புடையதல்ல, அது சாத்தியமும் இல்லை. ஆனால் இந்தியா எங்களிடமிருந்து ஒரு 5 பில்லியனுக்கு வாங்குகின்றது அல்லது சீனா 5 பில்லியனுக்கு வாங்குகின்றது, நாங்கள் 100 பில்லியனுக்கு சீனாவிடமிருந்து இறக்குமதி செய்கிறோம் என்பது அந்த உங்களுக்கே விளங்கும். அது அந்த வர்த்தக பற்றாக்குறை மிக மிக அளவுக்கு அதிகமா இருக்கு. இதைத்தான் அமெரிக்கா சொல்லுகின்றது. நீங்க ஓரளவு குறையுங்கள், சமப்படுத்த இயலாது. சமப்படுத்த ஒரு காலம் முடியும். எல்லாரும் நீங்க ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு தான் நாங்களும் இறக்குமதி செய்வோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல, சாத்தியமும் இல்லை. ஆனால் இந்த இடைவெளியை குறையுங்கள் என்று எல்லா நாடுகளும் இதை பரிசீலிக்கும் போது அமெரிக்காவோட தந்திரோபாயம் நீங்க உங்களுக்கு தெரிய பாருங்க. இப்பொழுது கால அவகாசம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏனைய நாடுகள் கொடுக்கிறார், சீனா கொடுக்கிறார்கள். சீனாவை தனிமைப்படுத்த அமெரிக்கா முற்படுகின்றது. எல்லோ நாடுகளும் நீங்க சீனா பக்கம் போக போறீர்களா அல்லது அமெரிக்கா பக்கம் வர போறீர்களா? ஐரோப்பா நீங்கள் எங்க நிற்க போறீர்கள்? அப்ப ஐரோப்பா 50 கோடி சந்தையை உள்ள ஐரோப்பா சீனா பக்கம் போக போகுதா அல்லது அமெரிக்கா பக்கம் போக போகுதா? ஆஸ்திரேலியா சொல்லிவிட்டது நாங்கள் சீனா பக்கம் வர மாட்டோம். அடுத்த மிகப்பெரிய சந்தையை கொண்ட நாடு இந்தியா. அப்ப இந்தியா அங்க போக போகின்றது அமெரிக்கா பக்கம் ஓரளவுக்கு அனுசரித்து அமெரிக்கா பொருட்களுக்கான இறக்குமதியை குறைக்க போகின்றதா, வரியை குறைக்க போகின்றதா, அல்லது சீனாவுடன் இணைந்து அமெரிக்காவை நாங்கள் இருவரும் இணைந்து எதிர்கொள்வோம் என்று இந்தியா சொல்ல போகின்றதா? இப்ப என்ன பிரச்சனைடா, சீனாவில் இருந்து வருகின்ற பொருட்கள் மிகவும் மலிவாக இருக்கிறது. அடுத்த சீனாவில உள்ள இந்த ஒர்க் போர்ஸை அமெரிக்காவால சமன் செய்ய முடியாது. ஏன்னா அவர்கள் ஒரு வெர்கஹோலிக்காவே இருப்பார்கள் சீனர்கள். அமெரிக்கர்கள் அப்படி இல்லை. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவோ யூகேயோ யூரோப்போ அப்படி இல்லை. 8 மணித்தியாலம் வேலை வீட்டுக்கு போயிடுவார்கள். ஆனால் இப்ப சீனா ஒர்க் போர்ஸையும் சீனாவினுடைய இந்த மலிவு விலையையும் எப்படி அமெரிக்கா சமாளிக்க போகுது? நீங்க கேட்பது நிச்சயமாக உண்மை. என அமெரிக்கா சொல்லுவது, நீங்கள் சீன பொருளை எப்படி மலிவாக்குகிறீர்கள் என்றால் சீன பொருளுக்கு குறைந்த வரி விதிக்கிறீர்கள். எங்கட பொருட்களுக்கு அளவுக்கு அதிகமான வரி விதித்துதான் எங்கட பொருளை நீங்கள் உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள் விலையை. ஆகவே நீங்கள் உங்களை வரிதான் எங்கட பொருளை விலை கூடியதாக்குகின்றது, சீன பொருளை மலிவாக்குகிறது. நீங்க ஒரே விதமா வரி விதிக்கவில்லை என்றது அமெரிக்காவோட வாதம். நீங்க சொல்வது சரி, அமெரிக்காவோட அந்த அளவு தொழிற்படை இல்லை, எல்லா பொருளையும் வாங்கி வாடகைகளை அமெரிக்காவில் உற்பத்தி செய்ய இயலாது. ஆனால் அமெரிக்கா சொல்லுவது தங்களுடைய வாகனங்களை இறக்குமதி செய்யுங்கள். ஐரோப்பாவுக்கு சொல்லுவதுதான், எங்களுடைய வாகனங்களை இறக்குமதி செய்யுங்கள், பண்ணை பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்யுங்கள், மருந்து பொருட்களை இறக்குமதி செய்யுங்கள். அமெரிக்கா இப்பொழுது இறக்குமதி பொருளாதாரமாக தான் இருக்கின்றது. ஏற்றுமதி பொருளாதாரம், ஆயுதங்கள், தளபாடங்கள் இருக்கின்றது பெரிய அளவுக்கு. ஆனால் ஏனைய பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அமெரிக்கா சொல்லுகின்றது, அந்த பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்ய வேணும், இங்கே தொழிற்சாலைகள் வேணும், நாங்களும் ஒரு ஏற்றுமதியை பெரிய அளவுக்கு விரிவாக்க வேண்டும் அமெரிக்காவோட வாதம். ஆனா இதில் அமெரிக்கா வெற்றி பெறுமா? ஐரோப்பா எப்படி எதிர்கொள்ள போகின்றது? சீனா, இந்தியா மிகப்பெரிய சந்தைகள், தென் அமெரிக்கா எப்படி எதிர்கொள்ள போகின்றது?
பங்குச் சந்தைகள் மிக மோசமடைந்து கொண்டு 2ஆம் உலகப் போருக்கு முதல் என்ன நடந்ததோ அதெல்லாம் இப்ப நடக்குது. ஏட்டிக்கு போட்டியான வரி விதிப்புகள், ஏட்டிக்கு போட்டியான நாணய பெறுமதி இறக்கங்கள், அதுக்கு என்ன உலகம் வரவில்லை. அதுவும் நடந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகும். அது நடந்து 29ஆம் ஆண்டு நடந்து 10 வருஷத்துல 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பித்தது. அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு நடந்த 1929ஆம் ஆண்டு நடந்த அவ்வளவு விஷயங்கள் இப்ப நடக்குது. இப்ப சர்வகட்சி மாநாட்டுல என்ன பேசப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டது, எப்படி இப்ப ட்ரம்போட பேசுறது சரி, இதுக்கு அப்பால வேற என்ன செய்யலாம் சார்? இலங்கை நீண்ட காலமாக தன்னுடைய ஏற்றுமதியை, உற்பத்தியை பன்முகப்படுத்தாமல் இருந்தது மிக தவறு. சந்தைகளை பன்முகப்படுத்தவில்லை. ஒரே சந்தையில அமெரிக்கா, ஐரோப்பிய சந்தைகளை நீண்ட காலம் ஆடை உற்பத்தியை வைத்துக் கொண்டது தவறு. உங்களுக்கு தெரியும், வியட்நாம் எல்லாம் 10 வருஷத்துல இருந்து ஆடை உற்பத்தி ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், வியட்நாம் எங்களை போல விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்த நாடு. 90ல இருந்து 2000ல இருந்து ஆடைகளுக்கு வந்து 2000க்கு பிறகு அவர்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்கு போய்விட்டார்கள். தாய்லாந்தால முடிஞ்சது, தென் கொரியாவால முடிந்தது, மலேசியாவால முடிந்தது, வியட்நாமால முடிந்தது, இலங்கையால ஏன் முடியாமல் போனது? ஏன்னா இலங்கையில கொள்கை இருந்தது, அமுலாக்கம் எல்லாம் சிக்கலானது. ஆகவே நீங்க எப்படி 45 வருஷத்துக்கு ஆடையிலேயே தங்கியிருப்பீங்கள்? 45 வருஷமா ஆடைகள் வந்து விலை கூடிய பொருட்கள் அல்ல. அது ஒருத்தருக்கு ஒரு ஆடை 2 ஆடை தான் அத்தியாவசியமானது. 50 ஆடை அத்தியாவசியம் அல்ல, அது ஆடம்பரம். ஆகவே ஆடைகளை எல்லோரும் பணம் இருப்பது என்பதற்காக ஆடைகளை வாங்கி குவிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் எலக்ட்ரிக்கல் பொருட்கள் தான் வாங்குவார்கள். வாகனமா இருக்கலாம், அல்லது ஏனைய பொருட்களை வாங்குவார்கள். கணனியா இருக்கலாம், எல்லாம் ஸ்மார்ட் போனா இருக்கலாம், எல்லாம் வாங்குவார்கள். அதை நோக்கி நாங்கள் போகல. அவர் சந்தைகளை பன்முகப்படுத்தவில்லை. நாங்கள் இந்தியா, சீனாவுடன் நாங்கள் சந்தைகளை பன்முகப்படுத்தியிருக்க வேண்டும். மேற்குலக நாடுகளில் மட்டும் தங்கி இருந்திருக்க கூடாது. அதை இலங்கை செய்யவில்லை. உற்பத்தியை பன்முகப்படுத்தவில்லை. அந்த ட்ரேட் டைவர்ஷன் என்று சொல்வார்கள், வர்த்தகத்தை திருப்ப வேண்டும் என்று, அதை இலங்கை செய்யவில்லை. ட்ரேட் கிரியேஷன் என்று சொல்வார்கள், ட்ரேடை கிரியேட் பண்ணணும் என்று, அதுவும் செய்யவில்லை. நீங்கள் 30-40 வருஷத்துக்கு தேயிலையில் தங்கி இருக்கிறீர்கள், அடுத்த 45 வருஷத்துக்கு ஆடையில் தங்கி இருக்கிறீர்கள். ரெண்டுமே ஊழியர் சரிவான மலிவான பொருட்கள். அவர் நீங்களே பிரச்சனையை வரவழைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே விமர்சனம். இப்ப இதுக்குள்ள போக முடியவில்லை, தென்கொரியா கூட போக முடியவில்லை. இந்த WTO என்ன செய்யுது? அதை ஏன் வச்சிருக்கிறார்கள்? WTOட அதான் அடுத்த முக்கியமான கேள்விக்கு நீங்க வந்துக்கிறீர்கள். WTO வந்து இந்த வர்த்தக தீர்வைகளை குறையுங்கள் என்று அழுத்தம் கொடுக்கிற ஒரு அமைப்பு. நீங்கள் சுதந்திர வர்த்தகத்துக்கு வழி செய்யுங்கள், நீங்கள் இறக்குமதி வரிகளை குறையுங்கள், உங்களுக்கு எந்த பொருள்ல அந்த அட்வான்டேஜ் நயம் இருக்கிறதோ அதை மட்டும் உற்பத்தி செய்யுங்கள், ஒப்புட்டு நயம். எந்த பொருள் உங்களுக்கு எலக்ட்ரானிக் பொருட்கள், வாகனங்களை உங்களுக்கு உற்பத்தி செய்யலாம், உங்களோட தொழில்நுட்பம் இல்லை என்றால் அதை இறக்குமதி செய்யுங்கள், ஏனைய நாடு இறக்குமதி செய்யுங்கள். உங்களிடம் மலிவான ஊழியத்தை பயன்படுத்துகிற உற்பத்தி பொருட்கள், தேயிலை, ஆடை இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுமதி செய்யுங்கள் என்பதுதான் WTO. வரிகளை குறையுங்கள், வரிகளை குறைத்து ஏனைய நாடுகளிடமிருந்து பொருட்களை நீங்கள் இறக்குமதி செய்து மலிவாக கொடுங்கள் உங்களோட மக்களுக்கு, நீங்களும் ஏற்றுமதி செய்யுங்கள். அதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விஷயம். இப்பொழுது அமெரிக்கா செய்கிற விடயம் இந்த WTOட கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது. இவ்வளவு காலமும் இந்த உலகம் வந்த பாதையிலிருந்து அமெரிக்கா இப்ப அமெரிக்காவோட வாஷிங்டன் டிசியில மூன்று நிறுவனங்கள், முக்கிய நிறுவனங்கள். ஒன்று IMF, வேர்ல்ட் பேங்க், அடுத்தது அமெரிக்கா ட்ரெஷரி. இந்த 3 தலைமைச் செயலகங்களும் வாஷிங்டன் டிசிலாம் இருக்கு. இந்த 3 நிறுவனங்கள் தான் சில நாடுகளை தவிர ஏனைய நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை வகுக்கிற அமைப்புகள். அந்த அமைப்புகள் 3 சொல்லுவது சுதந்திர வர்த்தகம், இறக்குமதி வரிகள் குறையுங்கள், அந்நிய முதலீடுகளை உள்ளே கொண்டு வாருங்கள் நீங்கள். ஆனா இப்பொழுது அமெரிக்கா செய்வது இறக்குமதி வரிகள் அதிகரிக்கின்றன. அந்நிய முதலீடுகளை பற்றி அமெரிக்கா பேசவில்லை, எங்கள் நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் என்று அமெரிக்கா அடம் பிடிக்கின்றது. ஆகவே இதுல முடிவு என்ன? ஏன்னா ஒவ்வொரு நாடும் அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் போற ஒன்றியங்கள் இது எவ்வாறு இதை கையாள போகின்றன? அந்த 2ஆம் உலக யுத்தத்துக்கு முன் நடந்த விஷயம், ஏட்டிக்கு போட்டியான நடவடிக்கைகள் தொடரப்போகுதா, அல்ல ஒரு கட்டத்தில் நிறுத்தி பேச்சுவார்த்தை மூடாக இதை தீர்த்து வைக்க போகிறார்களா? இப்ப எல்லாத்தோடையும் பிரச்சனை. இப்ப நேட்டோவோட பிரச்சனை, IMF-ஓட பிரச்சனை, ட்ரம்புக்கு UN-ஓட பிரச்சனை, UN செக்யூரிட்டி கவுன்சிலோட பிரச்சனை. இப்படி பிரச்சனைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஏனையவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். இருக்கிறார்கள். இப்ப ஒரு தனி மனிதன் தான் இதை செய்கின்றாரா என்ற கேள்வி எழுகிறது. தனிய மனிதன் செய்ய முடியாது.
அது 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 நீங்க சொல்றது உண்மைதான். ஒன்று இப்ப அமெரிக்கா என்பது அங்க ஜனநாயக கட்சி இருக்குது, குடியரசு கட்சி இருக்குது. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியும் குடியரசு கட்சி. இப்ப ஜனநாயக கட்சிக்காரர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? குடியரசு கட்சியில இருப்பவர்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இப்ப அமெரிக்காவில் இந்த அரசாங்கத்தில் கொள்கை வகுப்பாளர்கள் இல்லாமல் ட்ரம்ப் தனித்து செய்யவில்லை. அவர் கொள்கை வகுப்பாளர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உன்னித்து பார்த்தீர்கள் சொன்னால் அவர் ஒரு விஷயத்தை அறிவித்து விட்டு பின்னர் அடுத்த தந்திரோபாயத்துக்கு போறார். உங்களுக்கு 90 நாள் அவகாசம், 3 மாதம் மெக்சிகோவை கொடுத்தார், கனடாவை கொடுத்தார், இப்ப ஏனைய நாடுகளை கொடுத்தார். ஆனால் சீனாவை மட்டும் அவர் டார்கெட் பண்றார். ஏன்னா அவருடைய இலக்கில சீனா தான் தனக்கு பொருளாதார அச்சுறுத்தலை கொடுக்குது. ரஷ்யா அச்சுறுத்தலை கொடுக்கல. ரஷ்யா ரூபிள் வந்து டாலருக்கு எதிராக வரவில்லை. ரஷ்ய பொருளாதாரம் மிக பலமான பொருளாதாரம் இல்லை. ரஷ்யா அமெரிக்கா ஏற்றுமதி செய்வது மாதிரி அல்லது சீனா ஏற்றுமதி செய்வது மாதிரி உலக சந்தையை கட்டுப்படுத்தவில்லை. பெட்ரோலியத்தையும் எரிவாயுவும் தான், ஆயுதங்களையும் தான் ரஷ்யா ஏற்றுமதி செய்கின்றது. ஆனால் சீனா அமெரிக்காவுக்கு சவாலாக வந்து கொண்டிருக்கின்றது, அமெரிக்காவை நெருங்குகின்றது, உலகம் முழுக்க முதல்களை செய்கின்றது. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம், மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியம் தனித்தோர் ஒன்றியத்தை உருவாக்கி யூரோவை உருவாக்குனது அவருக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் டாலர்ல தங்கி இருக்க வேண்டும் என்று மறைமுகமா சொல்லுகிறார். நீங்கள் தனித்து போக முற்பட்டால் நீங்கள் அதுக்குரிய விலையை கொடுக்க வேண்டும். ஆகவே இது ட்ரம்ப் என்ற தனி மனிதர் எடுத்த முடிவாக நாங்கள் பார்க்கக்கூடாது. இதுக்கு பின்னால் அவருடைய கொள்கை வகுப்பாளர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் பின்வாங்குகிறார். முதல்ல எல்லா நாட்டுக்கும் மட்டும் சொன்னவர் இப்பொழுது 90 நாடுகளுக்கு ஒரு நாளைக்கு இல்லை என்று. ஆனால் சீனாவை அவர் இலக்கு வைக்கிறார். சீனாவிடமிருந்து ஏனைய நாடுகளை பிரிக்க முற்படுகிறார். சீனாவை தனிமைப்படுத்த முற்படுகிறார். ஆகவே நாங்கள் எழுந்தமானத்தில் அங்கே ஒரு ஒரு எழுந்தமானத்தில் ட்ரம்ப் செயற்படுறார், அந்த கொள்கை வகுப்பாளர் செயற்பாடு முடிவுக்கு திடீரென வந்துவிடக் கூடாது. ஆனா இப்ப சீனா சொல்லுது வந்து டொலரை விட்டுட்டு யுவான்ல வந்து பிசினஸ் செய்வோம் என்று சீனா ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது. அது சாத்தியமா சார்? அங்கதான் அந்த பிரச்சனை. இப்ப அதுக்கு மிக முக்கியமான நாடான இந்தியா சீனாவுடன் போகுமா அல்லது அமெரிக்காவுடன் போகுமா? ஐரோப்பிய ஒன்றியம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? ரஷ்யா சிலவளை ஏற்றுக்கொள்ளக்கூடும். ஆனா ரஷ்யாவிடம் இருக்கிற சனத்தொகை வரும் 15 கோடி தான். ஆனால் நான் நினைக்கிறேன் ஐரோப்பிய ஒன்றியம் 50 கோடி, அமெரிக்கா 30 கோடி மக்கள். அப்ப ரஷ்யாவோட செய்யலாம் சீனா. ஆனால் இந்தியா எந்த அளவு தூரம் அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் விட்டு விட்டு 140 கோடி மக்களை கொண்ட சனத்தை கொண்ட சீனாவோட லத்தீன் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது? ஆகவே அதை உங்களுக்கு தெரியும், பிரிக்ஸ் நாணயம் சொன்னவர் ட்ரம்ப். பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்க முற்பட்டால் எல்லாருக்கும் 100% வரி என்று அச்சுறுத்தினார். இந்திய வெளியுறவு அமைச்சர் சொல்லிவிட்டார், அவங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லை. ஆகவே சீனா எடுக்கிற முயற்சி யுவான் எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ளுமா என்றதுல பல சந்தேகம் இருக்கின்றது. அவர் அப்படிதான், நீங்கள் சீனாவோட இருக்க போறீங்களா அல்லது அமெரிக்காவோட நிற்க போறீங்களா, அதை முடிவு செய்யுங்கள். அவருடைய இலக்கு. ஆனா இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன், சீனா 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பொருளாதார வல்லரசா உருவாகிறது. அதாவது எப்பொழுது ஏற்றுமதியை பன்முகப்படுத்தி தாராளமயப்படுத்தி மேற்குலகத்துக்கு சீன பொருட்கள் போக தொடங்குனதோ அண்டையில இருந்துதான் சீனாவுடைய தலா வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு அதிகரித்தது. ஆனா அதுல இன்றைக்கு மிகப்பெரிய அடி விழுமாக இருந்தால், சீனாவில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டால், ஏற்றுமதிகள் எல்லாம் தேங்கினால் சீனா அதை எவ்வாறு கையாள போடும்? வேறு சந்தைகளை எங்கிருந்து பெறப்போகின்றது சீனா? ஐரோப்பிய ஒன்றியத்தை பெற்றால், இந்தியாவை பெற்றால் சீனா நிச்சயமாக அதை முகாமை செய்யும். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவோட போப்பு தான், அமெரிக்காவோட போப்பு தான். இந்தியா சீனாவோட போப்பு தான், அமெரிக்காவோட போப்பு தான். என்றுதான் கேள்வி. இப்ப இலங்கையில அனுரகுமார திசாநாயக்கா பொருளாதார நிபுணர்களோடு பேசி இருக்கிறாரா? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி அமைய போகின்றன? எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை எதுவுமே இல்லை இன்று வரைக்கும். ஆனால் அமெரிக்கா தான் எங்களுக்கு பல்வேறு கட்டப்பட்ட காலத்தில் சில சலுகைகளை ஆடை ஏற்றுமதிக்காக சலுகைகளை கொடுத்தது உண்மை. பல்வேறு பட்ட காலத்தில் டென்ட் உடன்படிக்கைகளை எங்களுக்கு சலுகைகளை கொடுத்தது. இப்பொழுது அந்த டென்ட் உடன்படிக்கை ஜிஎஸ்பி பிளஸும் இல்லை. ஆனால் இப்பொழுது இலங்கைக்குள்ள ஒரே வழி, இலங்கை அமெரிக்காவுடன் பேசி நாங்கள் உங்களோட உடன்படிக்கிறோம், உங்களை இயன்ற அளவுக்கு உங்களிடமிருந்தும் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம், நாங்கள் 88% விதிக்கவில்லை, மருந்து பொருட்கள், அந்த மிருகங்களுக்கான தீனிகள், அந்த உதிரி பாகங்கள், அந்த இப்படி ஒரு பொருளும் அமெரிக்காவிலிருந்து வருது. அந்த கொழுப்பற்ற பால், அப்போ அதெல்லாம் நாங்கள் கூடுதலாக இறக்குமதி செய்கிறோம், வரிகளை குறைக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சலுகை காட்டுங்கள் என்று சொன்னால், என்றால் அமெரிக்காவை பொறுத்தளவில் இலங்கையிட ஏற்றுமதி அமெரிக்கா பக்கத்திலிருந்து பார்க்கக்குள்ள அது பெரிய அளவுக்கு இல்லை. எங்களுக்கு அது முக்கியம். எங்களுக்கு இப்போ 26% பெரிய, ஆனால் அமெரிக்காவுக்கு பெரிய விதம் இல்லை. ஆனால் அமெரிக்கா
இலங்கை அணுகும் போது நாங்கள் குறைக்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்கா நிச்சயமா இந்த இந்த காலகட்டம் கொடுத்திருக்கிற காலகட்டம் ஒவ்வொரு நாடும் தனித்தனியாக பேசி நீங்க முடிவுக்கு வாருங்கள் என்று. அதுக்கு தான் அந்த ஏனைய நாடு கொடுக்குறேன். ஏனைய நாடுகள் பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுடன் ஒரு அனுசரணையா போக சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, இலங்கை உட்பட. இப்ப ஜிஎஸ் பிளஸ் வரிச்சலுகையை இந்த பிடிஏ சட்டம் வைத்திருப்பதன் மூலமாக அது நிறுத்தப்பட்டு விடும் என்கின்ற ஒரு விஷயத்தை ஹர்ஷ டி சில்வா பாராளுமன்றத்தில் மிக ஆக்ரோஷமாக தெரிவித்திருந்தார். அது அப்படி நடக்குமா? இல்ல, அமெரிக்கா அந்த விஷயங்களை சொன்னது ஆரம்பத்தில் எங்களுக்கு எம்எஃப்ஏ மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் ஒன்று இருந்தது, அதுவும் முடிந்து விட்டது. ஜிஎஸ்பி பிளஸ் ஒரு சலுகை. அந்த ஜிஎஸ்பி பிளஸ் என்பது எங்களோட உரிமை அல்ல. எங்களுக்கு அமெரிக்கா தந்துதான் ஆகணும், ஐரோப்பிய ஒன்றியம் தந்துதான் ஆகணும் என்ற உரிமை அல்ல, அது ஒரு சலுகை. நீங்கள் இந்தெந்த விஷயங்களை மனித உரிமைகளை பேணுவதாக நீங்கள் உறுதியளித்தால் உங்களுக்கு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பல நாடுகள் அப்படி பெற்ற வரலாறு இருக்குது, நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆகவே அது சலுகை தான். ஆகவே இலங்கை அந்த மனித உரிமைகள் விடயமாக கூடுதல் அக்கறை செலுத்தி சில சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தால், அமெரிக்கா சொல்லும் விடைகளை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா சலுகை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மீண்டும் சொல்லுகிறேன், அமெரிக்காவிடமிருந்து எங்களுக்கு கிடைத்தது வெறும் சலுகையை ஒழிய எங்களோட உரிமை அல்ல. ஆகவே அமெரிக்கா சொல்லுவதை இலங்கை கேட்டால், நீங்க சொல்ற மாதிரி பிடிஏ அது உண்மையிலேயே அது யுத்த காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம். அது என்று அது எந்த அளவுக்கு அது ஏற்புடையது? இன்றைய சூழல் யுத்தத்துக்கு பின்னரான அபிவிருத்தி என்பது யுத்த காலத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபட வேண்டியது. யுத்த காலத்தில் இருந்து அவ்வளவும் மாற்றப்பட வேண்டும். அதான் போருக்கு பின்னரான அபிவிருத்தி. அதை இலங்கை நிச்சயமா செய்தே ஆக வேண்டும். அது இலங்கை மக்களுக்கு அது மிக முக்கியமானது. ஆகவே அமெரிக்கா அந்த விஷயத்தை சொன்னால் இலங்கை செய்ய வேண்டிய இக்கட்டா நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், இலங்கை பொருளாதார மற்ற நாடுகளுக்கு எல்லாம் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டது. இலங்கையை பொறுத்தளவில் கொரோனாவுக்கு அடுத்தது பொருளாதார நெருக்கடி வந்தது. ஏனைய நாடுகளுக்கு அப்படி வரல. மாலத்தீவுக்கெல்லாம் அப்படி வரல, இந்தியாவுக்கு வரல. எங்களுக்கு 2 இப்படித்தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இலங்கை பொருளாதாரத்துக்கு அமெரிக்கா ஒரு ஒப்ஷன் கொடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. ஏன்னா எங்களுக்கு வர்த்தகம் மிக முக்கியம். அமெரிக்கா மட்டுமில்ல, எல்லா நாடுகளுடையும் வர்த்தகம் மிக முக்கியம். ஏன்னா எங்களோட பொருளாதாரம் பலமான பொருளாதாரம் அல்ல. வெறுமனே ஒரு 80 பில்லியன் அமெரிக்க டாலர், ஒரு 5 பில்லியன் கையிருப்பு என்பது ஒன்றுமே இல்லை. அதை வச்சுக்கொண்டு நாங்கள் பெரிய வீராப்பு பேச இயலாது. இப்ப மிலேனியம் ஒப்பந்தம் அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது என்று பாராளுமன்றத்தில் கத்தி பேசுகின்றார்கள். ஆனால் மிலேனியம் ஒப்பந்தத்தை எதிர்த்ததே ஜேவிபி. அது அந்த கோடெல்லாம் போட்டு காட்டி அரவாசியா பிரிச்சிடும், அதுக்குள்ள யாரும் போக முடியாது, அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அது வந்துவிடும், ஏர்போர்ட்ல இறங்கி அமெரிக்க ராணுவம் திருவோணமலைக்கு போகும் என்றெல்லாம் ஜேவிபி தான் ஆரம்ப காலத்துல எதிர்த்து கொண்டே இருந்தது. அது அப்படியா? இந்த மிலேனியம் ஒப்பந்தம் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது? அப்படி இல்ல அப்படி என்று நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னால் அது ஒரு 2400 மில்லியன், 2.4 பில்லியன் டாலர் தான். அதுலேயும் அமெரிக்கா சொன்னது முக்கியமாக காணிகளை, அரச காணிகளை மக்களுக்கு அதை கொடுத்து உற்பத்தியில் அவர்களை ஈடுபடுத்தி அவர்களை நீங்கள் வலுப்படுத்துங்கள், அதெல்லாம் கணனிமயப்படுத்துங்கள் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கை. அமெரிக்காவுக்கு தாருங்கள் என்று அமெரிக்கா கேட்கவே இல்லை. அந்த அரச காணிகளை மக்களுக்கு கொடுங்கள். மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவார்கள், உற்பத்தியை பெருக்குவார்கள். நீங்கள் அரச காணியா வைத்திருக்கும் போது அது பயன்பாடு இருக்கின்றது, அதில் ஒரு அம்சம்தான் அது. ஆகவே அந்த காலத்தில் பேசப்பட்ட 2 கோடுக்கு நீங்க விசா எடுத்து தான் திருவண்ணாமலைக்கு போகணும் என்று சொன்னதெல்லாம் மிக அபரிவிதமான விஷயங்கள். பல நாடுகளில் அப்படி எம்சிசி உடன்படிக்கை செய்து அமெரிக்கா உதவி செய்தது. அதுவும் சலுகை தான், வெறும் சலுகை தான். அந்த நாடுகள்லாம் கூட அப்படி வரவில்லை. ஆனால் இன்றைய நீங்க சொல்லுவது போல ஜேவிபி ஆரம்ப காலத்திலிருந்து வெளிநாட்டு சக்திகளின் தலையீடை எதிர்த்து வந்த ஒரு கட்சி. இந்திய தலையீட்டை எதிர்த்த கட்சி, அமெரிக்க தலையீட்டை எதிர்த்த கட்சி. இன்று அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இக்கட்டான நிலைமைதான். ஏன்னா பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு இன்றைக்கு வெளிநாட்டு உதவி, வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டு கடன் தேவையாக இருக்கின்றது. உங்களுக்கு சரி, ஸ்ரீலங்கனையாரை ஆரம்பத்தில் நாங்கள் தனியாமயப்படுத்த மாட்டோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது அதையும் பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த கனம் விளங்குகின்றது. ஆகவே அந்த எதிர்கட்சியா இறந்த காலத்துல அந்த விமர்சனம் செய்த அந்த விடயம் இப்பொழுது ஏற்புடையது அல்ல, அது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கின்றது. மிக நன்றி சார். வரி விதிப்பு தொடர்பாக நாம் இன்று பேசினோம். மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி. உங்களுக்கு நேர்களுக்கு நன்றி.